காய்ஸ், வெல்கம் பேக். ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்றைக்கி நாங்கள் டம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் 2 கிராம்பு, ஒரு பொடி புதினாவை போட்டு அந்த தண்ணி கொதிக்கிட்டோன்னிட்டு நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்துடலாம். பிரியாணி செய்ய டபரா வச்சுக்கலாம். டபராவில் நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் போட்டு வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இப்போது புதினாவையும் ஆட் பண்ணி புதினாவையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கறியை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. இப்போது சாதா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த கறி நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும்ட்டு மூடி வச்சுக்கலாம். டீ டம்ளர் அளவில் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு டம் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அங்கே கொதிச்சிட்ருக்கோம். நம்ம இப்போ அதுக்குள்ளே அரிசியை கழுவி இப்போ அதில் போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ அதில் அரிசியை போட்டுட்டு நல்லா சலன்னு கொதிச்சு வரட்டுன்னு சொல்லிட்டு ஆஃப் அளவுக்கு அரிசி வெந்தால் போதும். இப்போ வடிச்சிடலாம். இப்போ வடித்த சாதத்தை நம்ம டம்ப் பண்ணி வச்சுருக்கோம்லவா, அந்த கிரேவியில் இதை மேலே போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு நெய் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 2 ஸ்பூன் நெய்யை நல்லா மேலுக்க போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லா டம் போட்டு வரும்போது நல்லா செமையாக இருக்கும் அந்த வாசனை. 20 நிமிஷம் டம் போட்டிங்கன்னா போதும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ண பிறகு மொத்தத்தையும் போட்டு கலரிக்கலாம். அவ்வளோதாங்க பிரியாணி செய்கிற ஒரு ப்ராசஸ். நம்ம சாதம் வடித்த தண்ணியுடைய இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை மேலே வச்சு டம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.